அட்சய திருதியை முன்னிட்டு சென்னை தீநகர் பகுதியில் உள்ள நகைகள் கடைகளில் விற்பனை களை கட்டியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் நித்யானந்தன் நேரலையில் இணைகிறார். வணக்கம் நித்யானந்தன், இன்று அட்சய திருதியை நாளை ஒட்டி தீநகர் பகுதியில் கடைகளில் எந்தளவு மக்கள் ஆர்வமாக நகைகளை வாங்கி வருகிறார்கள்? கூடுதல் விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக இந்த அட்சய திருதி என்பது கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்னதாக இப்படி ஒரு நாள் இல்லை. ஆனால் கிட்டத்தட்ட இந்த 20 ஆண்டுகளாக இந்த அட்சய திருதி என்ற ஒரு நாளை வெகு சிறப்பாக மக்கள் மத்தியில் கொண்டு சென்றிருக்கிறார்கள். அது கடை வியாபாரிகள் ஒருபுறம், ஜோதிடம் பார்க்கக்கூடிய ஜோசியர்கள் ஒருபுறம் என கூறலாம். என்றால் அவர்களுடைய ராசி, அவர்களுடைய நட்சத்திரம் பார்த்து இன்றைய தினத்தில் அவர்கள் நகை வளையலாக வாங்குவதா அல்லது கம்மலாக வாங்குவதா, என்ன மெட்டீரியல் வாங்குவது, என்ன நகை வாங்குவது என்ற அடிப்படை வரை இதை கடத்தி சென்றிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்று காலை 6 மணி முதலே தொடர்ச்சியாக சென்னை தியாகராய நகர் பகுதியில் இருக்கக்கூடிய லலிதா ஜுவல்லரி தற்போது நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல கடைகள் இருக்கிறது. அனைத்து கடைகளிலுமே மக்கள் இந்த தங்கம் வாங்குவதற்கு ஆர்வம் காட்டி வருகிறார்கள். அந்த வகையில் தற்போது நம்முடைய ஒளிப்பதிவாளர் கமல் அந்த நேரடி காட்சிகளை நமக்கு காண்பிக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். தொடர்ச்சியாக பொதுமக்களை பொறுத்தவரை காலை 6 மணியிலிருந்து நகையை தொடர்ந்து ஆர்வம் காட்டி வாங்கி வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்லாமல் இன்றைய தங்கம் விலை என்பது மிக முக்கியமாக கூறணும் என்றால் இன்று கிராம் 8980 ரூபாய்க்கு விற்பனை ஆகிறது. ஒரு சவரன் நகை பார்க்கும் பொழுது 71,840 ரூபாய்க்கு விற்பனை ஆகிறது. வெள்ளியை பொறுத்தவரை 111 ரூபாய்க்கு ஒரு கிராம் வெள்ளி என்பது விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது. தங்கம் வாங்குபவர்கள் தங்கமும், வெள்ளி வாங்குபவர்கள் வெள்ளியும் என தொடர்ச்சியாக வாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். இது மட்டுமல்லாமல் மிக முக்கியமாக கூற வேண்டும் என்றால் இதே நாள் கடந்த ஆண்டு அட்சய திருதிக்கு கிட்டத்தட்ட கடந்த ஆண்டு இதே 6,705 ரூபாய் தான் ஒரு கிராம் இருந்தது. ஒரு சவரனை பொறுத்தவரை 53,640 ரூபாய் ஒரு பவுன் இருந்தது. ஆனால் கடந்த ஆண்டு இதே அட்சய திருதியை ஒப்பிடும் பொழுது இந்த ஆண்டிற்கு 18,200 ரூபாய் விலை உயர்ந்திருக்கிறது. ஒரு ஆண்டிற்கு மட்டும் 18,200 ரூபாய் இதே நாளில் விலை உயர்ந்து காணப்பட்டாலும் மக்கள் மத்தியில் இந்த தங்கத்தின் மீதான மோகமும் ஆர்வமும் குறையவில்லை என்றே கூறலாம். அந்த வகையில் தங்கத்தினுடைய விலை அதிகரித்தாலும் மக்கள் அதை வாங்கிதான் தீர வேண்டும், வாங்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்துடன் தொடர்ச்சியாக வந்து வாங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தற்போது அந்த கடை முழுவதும் மக்கள் கூட்டமாக காணப்படக்கூடிய அந்த காட்சியை நம்முடைய ஒளிப்பதிவாளர் கமல் காண்பிக்கக்கூடிய அந்த நேரடி காட்சிகளை பார்க்கிறோம். அவர்களுக்கு தேவையான மோதிரம் வாங்குவது, செயின் வாங்குவது, கம்மல் வாங்குவது என தொடர்ச்சியாக வாங்கி வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். இந்த நாளில் நகை வாங்கினால் வருடம் முழுவதும் தங்க நகை வீடுகளில் சேரும் என்பது இவர்களுடைய நம்பிக்கையாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் தொடர்ச்சியாக நகை வாங்க வரக்கூடிய அந்த காட்சி குழந்தைகள், பெரியவர்கள் என முதியவர்கள் வரை அனைவரும் குடும்பமாக இன்று நகை வாங்குவதற்கு கடைகளில் குவிந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். ஆகவே தங்க நகை வாங்குவதனுடைய ஆர்வம் என்பது தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. நீங்க எங்கிருந்து வந்து தங்க நகை வாங்க வந்திருக்கீங்க? நீங்க எவ்வளவு ஹாப்பியா இருக்கும்? என்ன நகை வாங்க வந்திருக்கீங்க? எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு நீங்க இன்னைக்கு நகை வாங்குறது? என்ன இன்னைக்கு நகை வாங்க சேருன்ற நம்பிக்கை? ஆமா, அது ஒரு நம்பிக்கை. ரெண்டாவது, இப்ப அட்சய திருதியை வச்சு நம்ம நகை வாங்கினாதான் வாங்க முடியும். சும்மா இருக்கறனால நம்ம வாங்க மாட்டோம். நகை வாங்கணும்னு தோணாது. இந்த ஒரு இது அப்போ நம்ம சரி நகை வாங்கலாம் அப்படின்னு வந்திருக்கோம் அட்சய திருதினால. பார்த்திருக்கலாம், இன்றைய தினத்துல நகை வாங்குறதுக்கு சேமிப்பு தான் காரணமா? ஆமா, சேமிப்பு தான் காரணம், இன்வெஸ்ட்மெண்ட் தான் காரணம். இன்னைக்கு நகை வாங்கினா சேரும் அப்படின்னு சொல்றாங்க. கடந்த ஆண்டு வாங்குறப்ப நகை சேமிப்பு சேர்ந்ததா வீட்டுல? கடந்த ஆண்டு நான் காயின் வாங்கினேன். இந்த வாரம் ஜுவல் இந்த வருஷம் ஜுவல் வாங்க வந்திருக்கேன். சரிதான். இடைப்பட்ட காலத்துல நகை சேர்ந்துதான் வீட்டுல? வாங்கல. அதன் மீதான நம்பிக்கை எப்படி இருக்கு? நம்பிக்கையே இல்ல. இந்த நாளை வச்சு நம்ம நகை வாங்கணும்னு தோணுது, அவ்வளவுதான். பார்த்திருக்கலாம், கடந்த ஆண்டு வாங்கினோம், அதை தவிர்த்து இந்த ஆண்டு தான் வாங்கிறோம். இருந்த போதிலும் இடைப்பட்ட காலகட்டத்தில் தங்கம் வாங்க முடியாவிட்டாலும் இன்று வாங்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்கள் வந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். மற்றொரு பெண்மணி நம்மிடையே இணைந்திருக்கிறார். குடும்பத்துடன் நகை வாங்க வந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். நீங்க எங்கிருந்து வந்திருக்கீங்க? இன்னைக்கு நகை வாங்குவதற்கான காரணம் என்ன? எவ்வளவு மகிழ்ச்சியா உணர்றீங்க? நான் வந்து மயிலாப்பூர்ல இருந்து வரோம். இன்னைக்கு அக்ஷய திருதிக்காக நகை வாங்க வந்திருக்கோம். இன்னைக்கு வாங்கினா நான் வருஷம் ஃபுல்லா நகை வாங்குறதா அர்த்தம். சோ உங்களால முடிஞ்சது எவ்வளவு இந்த கோல்டு வாங்கினா இன்னைக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப விசேஷமான நாள். அதனால நகை வாங்க வந்திருக்கோம். லாஸ்ட் இயரோட இந்த இயர் வந்து ஒரு 18,200 ரூபாய் ஒரு சவரனுக்கு நகை விலை உயர்ந்தாலும் அதன் மீதான தங்கத்தின் மீதான காதலும் மோகமும் குறையிலையா? எப்படி இருக்கு உங்களுக்கு? அதோட ஆசை அதிகமா தான் போயிட்டு இருக்கு. நமக்கு ஆசை அதிகமானாலும் வாங்கணும்ன்ற ஒரு எண்ணம் அக்ஷய திருதி அன்னைக்கு கண்டிப்பா எல்லாருக்கும் வரணும். சோ அதனாலதான் நகை வாங்க வந்திருக்கோம். தங்கத்துக்கும் பெண்களுக்குமான அந்த காதல் என்ன அதுல இருக்கக்கூடிய சுவாரஸ்யம்? இயற்கையாவே பெண்கள் அதிகமா நகை மேல ஆசைப்படுவாங்க. சோ அது நல்லதுதான், தப்பு கிடையாது. வாங்கணும்ன்ற எண்ணம் அதிகமா வரும் அதனால எல்லாருக்கும்.
உண்மையாவே இந்த தினத்துல நகை வாங்கினா சேருதா வீட்டுல நகை இல்ல அது இருந்தாலும் சும்மா ஒரு கடமைக்கு வாங்குறோமா? அப்படிலாம் இல்ல, அது வந்து ஒரு எண்ணம் தான். அது பெரியவங்க ஏன் சொல்லியிருக்காங்கன்னா அது சும்மா கிடையாது. வாங்கினா கொஞ்சம் நல்லது சேரும். அது நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் ஆக முடியும் இந்த வருஷத்துல. பார்த்திருக்கலாம். தொடர்ச்சியாக மக்களை பொறுத்தவரை ஒருபுறம் நகை வாங்கினாலும் வீடுகளில் நகை சேரவில்லை என்கிறார்கள், மறுபுறத்தில் ஒரு நம்பிக்கை வாங்குகிறோம் என்கிறார்கள். ஆகவே இந்த அட்சய திருத்தியை பொறுத்தவரை மக்கள் ஆர்வமுடன் நகையை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கடந்த ஆண்டை ஒப்பீடுகளில் நகை வாங்கக்கூடிய அந்த கூட்டம் என்பது சற்று குறைவாக இருப்பதாகவே காணப்படக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாம் நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த அளவில் இன்றைய அட்சய திருத்தியை என்பது இருக்கிறது. விதவிதமான நகைகளுடைய கலெக்ஷன்கள் எல்லாம் இந்த பகுதியில் வைக்கப்பட்டு தொடர்ச்சியாக குடும்பமாக வந்து நேரடியாக நகைகளை அணிவித்து பார்த்து போட்டு பார்த்தெல்லாம் வாங்கக்கூடியதெல்லாம் இருக்கக்கூடிய அளவிற்கு தான் இருந்து வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். தொடர்ச்சியாக நகை வாங்கக்கூடியவர்களுடைய ஆர்வம் என்பது குறையவில்லை. அதை தனக்கு என்ன நகை சரியாக இருக்கும் என்ற கோணத்தில் வந்து பார்த்து நகைகளை வாங்கி வரக்கூடிய அந்த காட்சிகளும் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. ஆகவே இன்றைய அட்சய திருத்தியை என்பது மக்களுக்கு வெகு சிறப்பாக அமைந்திருந்தாலும் நகையினுடைய விலை அதிகரித்து காணப்பட்டாலும் வாங்குபவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. அடுத்த ஆண்டு பார்க்கலாம் என்ன நடைபெறப் போகிறது என்பதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. நித்யானந்தன், தங்களுடைய விரிவான நேரலை விவரங்களுக்கு நன்றி.